செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு சொல்றாரு. நம்ம அவர்களுக்கு அந்த உதவிக்கு ஈடாக எதை கொடுத்தாலும் அது அது அவர்களுக்கு ஈடாது. அவர்கள் செய்த உதவிக்கு ஈடாகாது. நம்ம கஷ்டத்தில் இருந்திருப்போம். அவங்க உதவி செய்யட்ட நம்ம கண்டிப்பாக உடைந்து போய் இருப்போம், அல்லது அழிந்து போயிருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கோம். அவங்க உதவி செய்யட்ட கண்டிப்பாக நம்ம உயர்ந்திருக்க மாட்டோம். நம்ம தாழ்ந்து தான் இருப்போம் அப்படின்னா, அந்த நேரத்தில் ஒருவர் நமக்கு உதவி செய்கிறார். அவர் நமக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவர் நமக்கு உதவி செய்கிறார். அப்படி ஒருவர் நமக்கு உதவி செய்கிற ஒருவர் நமக்கு இருப்பாரனா, அவருக்கு ஈடாக நம்மிடம் இருக்கும் எல்லா பொருளையும் கொடுத்தாலும் அது அவர் செய்த உதவிக்கு ஈடாகாது. அந்த உதவி மிகப்பெரிய உதவி. வேற நம்ம போட்டிருக்க எல்லா பொருளையும் கொடுத்தாலுமே அதற்கு ஈடாகாத மிகப்பெரிய உதவி அவர் செய்திருக்கார். அவர் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. நம்ம அவருக்கு பதில் உதவி செய்யணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்முடைய சூழ்நிலையில் நம்மளால் பதில் உதவி செய்ய முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுதான் அவர் நமக்கு உதவி செஞ்சிருக்காரு. அதனால் அவர் பதில் உதவி செய்யணும்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவருடைய நட்பை நீங்கள் எந்த காலத்திலையும் விட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். செய்யாமல் செய்திருக்கிறார் அவர். அவருடைய நட்பை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க. அந்த நட்பை நீங்கள் பிடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். நீங்கள் அவர் மேலே நீங்கள் என்ன கொடுப்பீங்களோ தெரியாது, இல்லை என்ன செய்வீங்களோ தெரியாது. அவருடைய நட்பை விடாமல் அவருடைய நட்பை நீங்கள் கடைசி வரைக்கும் வச்சுருங்க. அந்த நட்பு உங்களுக்கு நல்ல மனநிலையும் நல்ல சூழ்நிலையும் தரும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அவரை மனநோக விடாதீங்க. அவர் கஷ்டப்படுகிறாருன்னு அவருக்கு உதவி முடியும்னா உதவ முடியுங்க. அவருடைய காரியங்களுக்கு கூட இருக்க முடியும்னா கூட இருங்க. அவருடைய நட்பை விடாதீங்க. உங்களுக்கு செய்யாமல் உதவி செஞ்சு நீங்கள் உதவியே செய்யலை, அவர் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. அவருடைய நட்பை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அந்த நட்பு தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அறத்தின் மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும் என்று சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். அறத்தின் மகிழ்ச்சினா கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியின் மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வெளிப்படையாக ஒரு காரியத்தை செய்கிறதுனால, ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுனால நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இல்லைனா ஒரு கெட்ட காரியத்தை செய்கிறதுனால நமக்கு தீமை கிடைக்கும். இது வெளிப்படையாக நமக்கு தெரிவது. வெளிப்படையாக கண்ணுக்கு தெரியாதமிலேயே நம்முடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் சக்திகள் நம்மிடமிருந்து வெளிப்படும். நம்ம பிறருக்கு செய்வதன் மூலமாக அது வெளிப்படும். இது இப்போ நமக்கு நன்மையே நினைக்கும் ஒருவரிடம் நாம் நட்பாக அன்பாக பழகுவதன் மூலம் அவருடைய நல்ல மனநிலை நம்முடைய நல்ல காரியத்துக்கு உதவி செய்யும். நம்ம நல்லா இருப்பதற்கு உதவி செய்யும். நம்ம சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்குவதற்கு உதவி செய்யும். இயல்பாகவே சும்மாவே அது நமக்கு ஒரு நல்ல மனநிலையை தரும். நம்ம அவருக்கு நல்ல மனநிலையோடு அவர்கிட்ட இருக்கணுங்கிறது ஒரு நல்ல நமக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடியதாகவும், நம்ம ஒரு அமைதியான ரம்மியமான ஒரு சூழ்நிலை நமக்கு தருவதாகவும் இருக்கும். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. நம்ம அவங்களுக்கு எதையும் கொடுக்க முடியாது. நம்ம அவங்களுடைய உள்ள நல்ல உறவை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அது நமக்கு நல்லது. அது வெளிப்படையாகவே நல்லது. நமக்கு செய்யாமலே அவங்க உதவி செஞ்சுருக்காங்க. அவங்கள நட்பை நம்ம தொடர்ந்து வச்சுருக்கிறது அது வெளிப்படையாகவே நமக்கு நன்மை தான். ஆனால் அது ஒரு அறம் சார்பான நன்மையும் நமக்கு தரும். நம் காரியங்கள் சந்தோஷமாக அமைவதற்கு அவர்களுடைய சந்தோஷம் நமக்கு உதவி செய்யும். நாம் அவர்கள் மேலே எவ்வளவு கரிசனையாக நடக்க முடியுமோ அவ்வளோ கரிசனையாக நடக்க முடியும். நம்ம அவர்களுக்கு எவ்வளவு உதவ முடியுமோ அவ்வளோ உதவ முடியும். முழுதாக உதவணும். ஒருவேளை நாம் அவர்களோடு எந்த சூழ்நிலையிலும் உள்ள நல்ல நட்பை அவர்களோடு விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அவர்களுடைய சந்தோஷம் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவி செய்யும். ஒருவருடைய சந்தோஷம், நாம் ஒருவரை சந்தோஷப்படுத்தும் போது அவருடைய சந்தோஷம் நம்முடைய மகிழ்ச்சியான வாழ்விற்கு தொடர்புள்ளது. நாம் ஒருவரை துன்பப்படுத்தும் போது அவருடைய துன்பமும் நம்முடைய மகிழ்ச்சியான வாழ்வும் தொடர்புள்ளது. இதுதான் அறம். அறம்ங்கிறது நாம் ஒருவரை மகிழ்ச்சிப்படுத்துவது அவருடைய மகிழ்ச்சிக்கும் நம்முடைய மகிழ்ச்சிக்கும் தொடர்பு உண்டு. நாம் ஒருவரை துன்பப்படுத்தும் போது அவருடைய துன்பத்திற்கும் நம்முடைய துன்பத்திற்கும் தொடர்பு உண்டு. அது அவருடைய துன்பம் நம்முடைய துன்பத்தை குறிய சூழ்நிலையை உருவாக்கி தரும் ஒரு கருவியாக இருக்கும். இதுதான் அறம். அதனால் நமக்கு ஒருவர் உதவி செய்யாமலேயே செய்வாரே ஆனால் அவரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு புரிந்து கொள்வோம். அவர்கள் மேலே ரொம்ப அன்பாக இருப்போம். அவர் மேலே எவ்வளோ கரிசனையாக இருக்க முடியுமோ அவ்வளோ கரிசனையாக இருப்போம். அவருடைய நட்பை எந்த காரணம் கொண்டும் விடாமல் இருப்போம்.